லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. யாரோ ஒருத்தருக்கு தூக்கி இந்த நாடை கொடுக்குது பிரிட்டிஷ், ஐநா சபை அங்கீகரிக்குது. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க முஸ்லிம் நாடுகள்? வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா? வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. முஸ்லிம்கள் எப்பவுமே எதை யோசிக்கக்கூடாது, திருப்பியும் ஒரு உஸ்மானியா கிலாஃபா இல்ல, அதற்கு முன்பு இருந்த நேர்வழிப்பட்ட கிலாஃபத்தின் முறையிலான ஒரு கிலாஃபத்ன்ற அந்த பேச்சை முஸ்லிம்கள் எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக, பிரச்சனையிலே அந்த பகுதியை வைத்துக் கொள்வதற்காக ஒரு அந்நிய சமூகத்தை அங்க நம்ம கட்டமைக்கணும்னு சொல்லி முயற்சி செஞ்சாங்க. சொல்றாங்க, லா யுல்தகுல் முஃமின் மின் ஜுஹ்ரி வாஹிதின் மர்ரத்தைன், ஒரு முஸ்லிம் ஒரே பொந்தில் 2 முறை கொட்டப்பட மாட்டான்னு சொல்றாங்க. ஆனா இந்த முஸ்லிம் சமூகம் 75 ஆண்டுகள் ஐநா சபை வந்துரும் கொட்டப்பட்டு தான் இருக்கிறோம். திரும்ப ஐநா சபை தான் முற்றுகை போயிட்டு. முஸ்லிம் சமூகம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கிலாஃபன்ற சிந்தனை ஐஎஸ்ஐஎஸ் உருவாக்கிய கிலாஃபத்தோட சிந்தனை கிடையாது. அவர்களை நாங்களே எப்படி பார்க்கிறோம்? உண்மையான கிலாஃபத்திற்கு ஒரு இழுக்கு ஏற்படுத்திய சமூகமா தான் நாங்களே அவங்களை அடையாளப்படுத்துறோம். முஸ்லிம்களோட நம்பிக்கை என்ன தெரியுமா? முஸ்லிம் உலகத்துல ஒரு கிலாஃபா வரணும், அதுதான் முஸ்லிம்களின் நம்பிக்கை. ஏதோ ஒரு பகுதியில், அது எகிப்தோ துருக்கியோ ஏதோ ஒரு இடத்துல முஸ்லிம்களுடைய பகுதியில கிலாஃபான ஒரு இஸ்லாமிய தலைமைத்துவம் வரணும். அப்பதான் உலகத்துக்கு உண்மையான இஸ்லாம்னா என்னன்னே நாங்க காட்ட முடியும்.